அதாம்பலு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஆர்ஆர் விசஸ் பஞ்சாப் கிங்ஸு கவுஹாத்தியில் நடக்கும் நண்பர்கள். இந்த மேட்ச் வந்து கவுஹாத்தியில் பஞ்சாப் கிங்ஸுக்கு முக்கியமான மேட்ச் கிடையாது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க. பட் ராஜஸ்தானுக்கு வந்து குவாலிஃபை ஆனாலும் அந்த டாப் 2 ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் இந்த வர்ற 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா கொஞ்சம் டாப் 2 ஃபினிஷ் பண்ணலாம் தைரியமாக. பட் பஞ்சாப் கிங்ஸ் அவ்வளோ தூரம் விட்டு தர மாட்டாங்க, ஏன்னா கோம்பலோட அபையில் நல்லா விளாண்டுருக்காங்க இந்த சீசனில். அதனால் இன்னொரு பார்த்திங்கன்னா அங்கே வந்து பட்லர் வந்து கிடையாது, பட்லர் இல்லை. அதனால் அவங்களுக்கு பெரிய ஒரு ட்ராப்பேக்காக இருக்கும். அது போக அவங்களுக்கு வந்து பவல் வந்து அந்தளவுக்கு ஃபார்மும் இல்லை. பவல் சிம்ரன் ஹெட்மயர் வந்து இன்னும் இன்ஜுரியிலேருந்து வெளியே வந்தாரான்னு தெரியல, ரெடி ஆகிட்டாரா இல்லையான்னு தெரியல, கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அது போக இன்னொரு பையன் டாம் கோலர், அந்த பையன் வந்து டூப் போனான்னு சொல்லிக்கிறாங்க. இல்லைன்னா நம்ம த்ரூ ஜோரல் தான் வந்து ஓப்பனிங் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பட்டு பாப்பா, ஆனால் அதர் T20 அவர் ரெகுலராக வந்து ஓப்பனிங் இறங்கிட்டு இருக்காராம் உத்தரப்பிரதேச டீமுக்கு ரஞ்சி டிராஃபியில். அதனால் அவர் இறக்கலாம்னு ஒரு இது இருக்குது ஜெய்ஸ்வால் கூட. பட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே, என்ன ஏதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரில. ஃபஸ்ட்டு இவங்க டீமை பார்த்துடலாம். ஜெய்ஸ்வால், டாம் கோலர், சஞ்சு சாம்சன், பராக், ஜோரல், சிம்ரன் ஹெட்மயர் ரெடி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஆர் அஸ்வின், போல்ட்டு, ஆவேஸ்கான், சந்தீப் சர்மா, சகல், பர்கரார், பவல். அன்றைக்கி பவல் தான் விளையாடுவான்னு நினைக்கிறேன், ஏன்னா பேட்டிங் விக்கெட்டு, அதனால் பவல் தான் விளையாடுவான்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். அந்த டீமை பொறுத்தளவுக்கு லிவிங்ஸ்டன் வந்து லெஃப்ட்டு போயிட்டாப்பில், இந்த ஐபிஎல் ஒன்றுமே பண்ணலை அவர். பஞ்சாப் கிங்ஸில் வந்து சாம் கரனும் ஜானி ஃப்ரீஸ்டோவும் இன்னும் அவைலபிளாக இருக்காங்க, அதனால் கொஞ்சம் பார்க்கலாம். கர்நாடகா ஸ்விங் பவுலர் வித்தாத் கவரப்பாவா, அந்த பையன் நல்லா பண்ணிகிட்ருக்காப்புல, அதனால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ரபாடா கிடையாது, சரிங்களா. அது போல் தான் நாதன் எல்லிஸ் உள்ளே வந்தாலும் வரலாம், பார்ப்போம். அங்கே டீம் பார்த்தீங்கன்னா சிம்ரன், பிரிஸ்டோ, ரீசோ, சனத் சிங்கு, ஜிதேஷ் சர்மா, அந்தோஷ் சர்மா, சாம்கரன், ஹர்ஷல் பட்டேல், அதன் எல்லிஸ், ராகுல் சாகர், ஹர்ஷதீப், ஹர்பீத் பேரா, வித்வாத் அரியோப்பாவான்னு தெரில, பாப்பா யாரும் பார்ப்போம். ஸ்பாட்லைட்டு வேர்ல்டு ரெக்கார்ட் 750 இன் ரோ அசாம் T20 ஓவர்ஸ் முடிச்சார் ரியான் பராக்கு. கவுஹாத்தி அவருடைய ஹோம் கிரவுண்டு, அதனால் இன்றைக்கி வந்து பயங்கரமாக அவருக்கு 3வது மேட்ச் ஐபிஎல்லில் வந்து ரியான் பராக்குக்கு, அதனால் கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒன்லி 20 அடுத்த நம்பர் 6 லாஸ்ட் சீசனில் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்பர் 6 இறங்கி 20 ரன் அடிச்சிருக்கார். லோக்கல் பாய் இந்த ட்ரிப் வந்து 4வது ஸ்பாட்டில் கொடுத்தோன்னே நல்லா வாண்ட்ருக்காப்பில். 100 ரன்ஸ் அவே ஃப்ரம் த ட்ராயிங் லெவலில் ருத்ராஜ் கேக்கோட 100 ரன்னு கம்மியாக இருக்கார். விராட் கோலி வந்து 600 ரன்னுக்கு இருக்கார். பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ ரன் அடிக்காருன்னு. ஜிதேஷ் சர்மா ஐபிஎல் இன்கம்ப்ளீட்னு கீப்பரும் போட்டிருக்காங்க. ஏன்னா ஜிதேஷ் சர்மா வந்து வேர்ல்டு கப்பு ஒரு கண்டெக்டாக இருந்தாப்புல. பட்டு பார்த்தீங்கன்னா 133 ரன் தான் அடிச்சிருக்காப்புல 10 இன்னிங்ஸில். ஆவரேஜ் 13, ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா அண்டர் 125. என்ன சொல்கிறேன்னே தெரில. தேர்ட் லோயஸ்ட் பேக் வந்து சாம்கரன் 116, ரஹானி 120. 10 இன்னிங்ஸில் 3வது ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக வாண்டுறாங்க, 125 கீழே. பார்ப்போம். அக்ஷதீப் வந்து ஃபேவரபிள் மேட்ச் அகைன்ஸ்ட் ஜெய்ஸ்வால் T20s 20 பாலில் 2 அவுட் ஆகியிருக்கான், 26 ரன் கொடுத்துருக்கான். அக்ஷதீப் விசஸ் பவல் பார்த்தீங்கன்னா மோர் ஆக்ஷன் பேக்கர் மேட்ச் 28 பாலில் 56 ரன்னு 3 டிஸ்மிஸல் பண்ணியிருக்கிறாப்புல. போல்ட்டு வந்து மோர் தென் 10 கேம்ஸ் அடுத்த 7 டிஃப்ரெண்ட் ஆப்போனன்ட் ஐபிஎல் போட்டிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 43.6 அண்ட் எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா 9.98. ஒஸ்ட்டு அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. போல்ட்டோட பவுலிங் ஆவரேஜும் ஸ்ட்ரைக் ரேட்டும் எந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்குதுன்னு தெரில. செகல் பார்த்தீங்கன்னா த சீசன் ஆஃப் த ஃபஸ்ட்டு 6 மேட்ச் பார்த்தீங்கன்னா 11 விக்கெட் எடுத்துருக்கான். ஆவரேஜ் 14.81. எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா 7.40. நெக்ஸ்ட்டு 6 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 விக்கெட்டு. 6 மேட்ச்சில் 4 விக்கெட்டு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 68. எக்கனாமிக் ரேட்டிங்னா 13.45. சஞ்சு 3 ஹிட்ஸ் அவே ஃப்ரம் த 300 2026. ஓகே, பிச்சு கண்டிஷனுக்கு வருவோம். இந்த ஃபஸ்ட்டு 2 மேட்ச் கவுஹாத்தியில் ஐபிஎல் 2024 ஒன்லி 2 கேம் தான் அங்கே அந்த வெனியில் விளாட்றாங்க. டீம் பேட்டிங் பெஸ்ட் வின்னிங் இந்த 4th ஆக்வேஷன் போட்டிருக்காங்க. ப்ரோகாஸ்ட்டு பட் வெதரு நான் மேட் த கிளியர்னு போட்டிருக்காங்க. மழை வராது, ஓகே, அது நோ ப்ராப்ளம்.
அதனால் பேட்டிங் விக்கெட் நண்பர்களே மறக்காதீங்க. பேட்டிங் விக்கெட்டு சரியான பேட்டிங் விக்கெட்டு. ஏன்னா இங்கே கடைசி நம்ம ஆஸ்திரேலியா நம்மளுக்கு T20 விளாடும்போது 223 வந்து என்னமோ அவங்க சேஸ் பண்ணுவாங்க. மேக்ஸ்வெல் செஞ்சுரி அடித்து மறக்க முடியாத மேட்சாக இருக்கும். அந்த ஒரு மேட்ச்சு பார்ப்போம். அங்கே வந்து இந்த பிச்சில் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர் இவங்களும் ஹெட் டு ஹெட்டு. ஆர்ஆர் இவங்க 27 மேட்ச் விளாடுறாங்க. ஆர்ஆர் 16 வின்னு, பஞ்சாப் கிங்ஸ் 10 வின்னு. ஆர்ஆர் பேட்டிங் பெஸ்ட்டில் 7 வின்னு, பஞ்சாப் பேட்டிங் பெஸ்ட்டில் 8 வின்னு. ஆர்ஆர் பேட்டிங் செகண்டில் 9 வின்னு, பஞ்சாப் வந்து 2 வின்னு. சூப்பர் ஓவரில் ஒரு சூப்பர் ஓவரில் ஆர்ஆர் வின்னு, இன்னொரு சூப்பர் ஓவரில் பஞ்சாப் கிங்ஸ் வின்னு. டாஸை பொறுத்தளவுக்கு 15 டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க ராஜஸ்தான். இவங்க 12 டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க பஞ்சாப்பு. ராஜஸ்தான் வந்து டாஸ் வின் பண்ணி 2 டைம் பேட் பண்ணிக்கிறாங்க, 13 டைம் பவுலிங் போட்டிருக்காங்க. அப்பா இவங்க வந்து 4 டைம் பேட்டு 8 டைம் பவுலிங்கு. ஓகே ரெடி. ஹையஸ்ட் ஸ்கோர் ராஜஸ்தானுக்கு 226, பஞ்சாப்க்கு வந்து 223க்கு 2. ஆவரேஜ் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 173, இவங்க 171. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5.93, இங்கே 5.96. எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சஞ்சு 614 ரன் அடிச்சிருக்காப்புல இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக. ஜிதேஷ் 138. மோஸ்ட் விக்கெட் ஜகால் 5, அக்ஷதீப் 16. பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் விக்கெட்னு போட்டிருக்காங்க. ஜகால் 3 for 28, அக்ஷதீப் 5 for 32. பாஸ்பாரா கிரிக்கெட் ஸ்டேடியம் குவஹாத்தி, ஆர்ஆர் விசஸ் பஞ்சாப். இந்த அணியில் என்ன பண்ணிக்கலாம் பார்க்கலாம். ஒரே ஒரு மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் வின் பண்ணிக்கிறாங்க. பேட்டிங் பெஸ்ட் பண்ணி வின் பண்ணிக்கிறாங்க நண்பர்களே. ஓவரால் ஸ்டேட் திஸ் வின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 12 மேட்ச் விளாண்டுருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டு 8, பேட்டிங் செகண்ட் 4. ஓகேங்களா. டாஸ் வின் பண்ணி இந்த பிச்சில் வந்து 8 டைம் வந்து பவுலிங்கு, 4 டைம் பேட் ஃபஸ்ட்டு. டாப் பர்ஃபார்மன்ஸ் அட் திஸ் வின்னு போட்டிருக்காங்க. மோஸ்ட்டு மேட்ச் பிளேயர்டு பார்த்தீங்கன்னா பெங்கால் 4, கர்நாடகா மோஸ்ட் வின்னு 4, மோஸ்ட் லாஸஸ் பார்த்தீங்கன்னா பரோடா 3. பிக்கஸ்ட் வெற்றி பை ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸு, மும்பை வின் பை 82 ரன்னு. பிக்கஸ்ட் வெற்றி பை விக்கெட் பார்த்தீங்கன்னா பெங்கால் வின் பை 9 விக்கெட் வித் 55 பால்ஸு. க்ளோசஸ்ட் வெற்றி பை பார்த்தீங்கன்னா பெங்கால் வின் பை 2 ரன்ஸு, கர்நாடகா வின் பை 4 விக்கெட் வித் 3 பால் ரிமைனிங். விக்கெட் கணக்கில் பார்த்தீங்கன்னா டீம் ஸ்கோர் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 153.08. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5.33. ஆவரேஜ் ரன்ஸ் ஸ்கோர் பேர் விக்கெட் பார்த்தீங்கன்னா 28.7. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 134.17. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.33. ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பேர் விக்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 21.18. ஓவரால் ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் பேர் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5.83. ஓவரால் ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பர் விக்கெட் பார்த்தீங்கன்னா 24.62. இந்த வெனியில் சொன்னல, இந்த வெனியில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் அவங்களும் ஒரே ஒரு மேட்ச் தான். அதில் ஒரு மேட்ச்சுமே பஞ்சாப் வின் பண்ணிக்கிறாங்க. டாஸை வின் பண்ணி பேட்டிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் பிளேயர்டு. ஆர்ஆர் வந்து 199 ஹையஸ்ட் ஸ்கோர், இவங்க 197 4. ஆவரேஜ் டீம் ஸ்கோர் 195, இவங்க 197. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.5, இவங்க 4.0. அப்பா ஆர்ஆர் வின் பை 57 ரன்ஸு, பஞ்சாப் கிங்ஸ் வின் பை 5 ரன்ஸு. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரன்ஸ்னு போட்டிருக்காங்க. இப்போ அவங்க ஒரு மேட்ச் இவங்க ஒரு மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க, அதான் கான்செப்ட். ஓகே விடுங்க பார்த்துக்கலாம். இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அட் திஸ் வின்னு போட்டிருக்காங்க. பட்லர் 2 இன்னிங்ஸாக 98, தவான் 86, ஹெட்மயர் 75. ஹையஸ்ட் ஸ்கோர் தவான் 86, பட்லர் 79, பிரபு சிம்ரன் 34 பாலுக்கு 60 ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக. ஓகே ரெடி. பெஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் ஹெட்மயர் 2 இன்னிங்ஸில் 75, சிம்ரன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸில் 60, பட்லர் 49 2 இன்னிங்ஸில். மோஸ்ட் சிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்மயர் 7, தவான் 3, பிரபு சிம்ரன் பார்த்தீங்கன்னா 3. மோஸ்ட் 4 2 இன்னிங்ஸில் பட்லர் 12, ஜெய்ஸ்வால் 12 2 இன்னிங்ஸில், தவான் 9 ஒரு இன்னிங்ஸில். ஓகே ரெடி. ஓகே அவ்வளோதான் நம்மளுக்கு. இந்த பிச்சை பற்றி வேறு எதுவும் இதான். ஆனால் நல்ல பேட்டிங் விக்கெட் இருக்குல்ல, அது மட்டும் கன்ஃபார்மு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நல்லது ஒரு பேட்டிங் விக்கெட்டாக தான் இது இருக்குது. சரிங்களா. அதனால் வந்து ஹை ஸ்கோரிங் வெனியூவாக இருக்கும். கடைசியாக விளாண்ட 5 மேட்ச்சில் 4 மேட்ச்சு ஆர்ஆர் தான் வின் பண்ணிக்கிறாங்க. பஞ்சாப் ஒரே மேட்ச் 5 ரனில் ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஃபைட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பஞ்சாப். கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நண்பர்களே. ஆமாம், செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் டியூ வரும்னு சொல்கிறாங்க.
எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரில, கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர்களே.